நாம் வாழும் இந்த பூமி உருண்டை என்பதை நாம் பள்ளி பருவத்திலேயே அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த சுழலும் உலகத்திற்கும் ஒரு முடிவு உண்டு. இந்த உலகத்தில் உள்ள கடைசி நகரத்தின் பெயர் என்ன, அது எங்கே அமைந்துள்ளது என்று புவியியலாளர்கள் உலகம் முழுவதும் இதனை பற்றி பல சோதனைகளை மேற்கொண்டுள்ளார்கள். உலகின் கடைசி நாடு எது என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். இந்த பூமியின் ஒவ்வொரு மூலையிலும் ஒன்று அல்லது மற்றொரு நாடு உள்ளது. ஒவ்வொரு நாடும் அதன் இயற்கை அழகால் அழகாக இருக்கிறது. சில நாடுகள் அவற்றின் வரலாற்று கட்டிடங்களுக்கு பிரபலமானவை, மற்றவை அவற்றின் இயற்கை காட்சிகளுக்கு பிரபலமானவை. உலகின் மிகப்பெரிய மற்றும் பணக்கார நாடுகளை பற்றி நாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நம் பூமியின் கடைசி நாடு எது என்று தெரியுமா? நார்வே தான் இந்த உலகத்தின் கடைசி நாடாகும். பூமி தன்னுடைய அச்சில் சுழலும் வடதுருவத்திற்கு அருகில் இந்த நாடு அமைந்துள்ளது. ஆனால் இங்கே இரவு என்பது இல்லை என்று பலருக்கும் தெரியாது. வடக்கு நார்வேயில் அமைந்துள்ள ஹேவர்ஃபெஸ்ட் நகரில் சூரியன் 40 நிமிடங்கள் மட்டுமே மறைகிறது. எனவே இது நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடு என்று அழைக்கப்படுகிறது. இங்கு 40 நிமிடங்கள் மட்டுமே இருட்டாக இருக்கும். மீதமுள்ள 23 மணி நேரம் 20 நிமிடங்களுக்கு இந்த நகரம் ஒளியால் நிறைந்துள்ளது. இங்கே கோடையில் பனி உறைகிறது. மேலும் இந்த நாட்டில் மிகவும் குளிர்ந்த காலநிலை தான் இருக்கும். உலகின் சில நாடுகளில் கோடையில் வெப்பநிலை 45 முதல் 50 டிகிரி வரை இருந்தால் இந்த நாட்டில் கோடையில் பனிப்பொழிவு இருக்கும். இந்த நேரத்தில் இங்கு வெப்பநிலை 0 டிகிரியாக இருக்குமா? கடுமையான குளிர்காலத்தில் இங்கு வெப்பநிலை -45 டிகிரிக்கு குறைகிறது. இங்குள்ள அழகு மட்டுமே ஒரு வித்தியாசமான உலகத்தை உருவாக்குகிறது. மேலும் இங்கு கோடை காலத்தில் இரவு பொழுதே இருக்காது. வடதுருவத்திற்கு அருகில் இருப்பதால் மற்ற நாடுகளைப் போல ஒவ்வொரு நாளும் பகல் அல்லது இரவு இல்லை. அதற்கு பதிலாக இங்கு 6 மாதங்கள் பகலும் 6 மாதங்கள் இரவும் இருக்கும். குளிர்காலத்தில் இங்கு சூரியன் தெரிவதில்லை, ஆனால் கோடையில் இங்கு சூரியன் மறைவதில்லை. உலகம் முழுவதும் உள்ள சுற்றுலா பயணிகள் இந்த நாட்டிற்கு இதனை பார்வையிடவே வருகின்றார்கள். எனினும் இங்கு தனியாக செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது. E69 என்ற நெடுஞ்சாலை பூமியின் முனைகளை நார்வேவுடன் இணைக்கிறது. இந்த சாலைதான் உலகின் கடைசி சாலையாகும். நீங்கள் அங்கு சென்றடையும் போது எங்கு செல்வது என்று உங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் இங்குதான் உலகம் முடிகிறது என்று கூறுகின்றார்கள். மேலும் இந்த இடத்திற்கு ஒரு பெரிய குழு மக்கள் மட்டுமே செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். இங்கு எல்லா இடங்களிலும் பனி உள்ளதால் தனியாக பயணம் செய்தால் தொலைந்து போகும் வாய்ப்பு இருப்பதால் தனி பயணம் தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த இடத்தில் சூரிய அஸ்தமனம் மற்றும் துருவ ஒளியை பார்ப்பது மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கும் என்று கூறுகின்றார்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு மீன் வர்த்தகம் இருந்ததாக கூறுகின்றார்கள். ஆனால் படிப்படியாக நாடு வளர்ச்சியடைந்து சுற்றுலா பயணிகள் இங்கு வர தொடங்கியுள்ளார்கள். மேலும் சுற்றுலா பயணிகள் தங்குவதற்கான ஹோட்டல்கள், உணவகங்களின் வசதிகளும் இருக்கின்றன. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.